சுவாமி, குழந்தைகள் குணாதிசயம் தாய் போல் இருக்குமா அல்லது தந்தை போல் இருக்குமா அல்லது அவர்கள் முன்னோர்கள் போல் இருக்குமா சுவாமி? சிவசிவாய நம சிவாய நம சிவாய நம பரமேஸ்வராய நம. சிறப்பான கேள்வி. இது வளரும் குழந்தைகள் அவருடைய மனநிலையை எப்படி இறைவன் எடுத்து செல்கிறான் என்பதற்கு சரியாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதாவது ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை பிறந்து கல்விக்கூடம் செல்லும் வரை ஒரு 5 வயது வரை அவர்கள் தாயுடைய குணமும் தந்தையுடைய குணமும் 2 குணமும் சேர்ந்து ஒரு குணமாக அவர்களுக்குள் பிரயாணம் செய்யும். அதாவது தாய் என்ன குணத்தில், தாய் நல்ல குணத்தில் இருக்கிறாள் என்றால் அந்த நல்ல குணமும் அந்த குழந்தைக்கு வேலை செய்யும். தந்தை ஒரு கெட்ட குணத்தில் இருந்தான் என்றால் அந்த தந்தையோட கெட்ட குணமும் குழந்தைக்கு வேலை செய்யும். அப்போ குழந்தைக்கு இந்த 2 வேலையும் தான் செய்து கொண்டிருக்கும். எப்பொழுது குழந்தையோட அவளுடைய சொந்த புத்தி எப்பொழுது வேலை செய்யும் என்றால் கல்விக்கூடம் படிக்கும் வயதிலே அவருடைய சொந்த புத்தி வேலை செய்யும், சொந்த குணம் வேலை செய்யும். அப்போ 3 குணம் ஒரு உடலுக்குள் வேலை செய்து கொண்டிருக்கும். அப்போ ஒரு குழந்தை என்ன தவறு செய்கின்றோம், என்ன சரி செய்கின்றோம், சரியாக செய்கிறோமா தவறாக செய்கிறோமா என்று குழந்தைக்கு தெரியாது. அந்த குழந்தை தவறு செய்கிறது என்றால் நாம் உற்று நோக்கும் பொழுது அந்த தவறு ஒன்று அவள் தாயிடம் இருந்து உள்ள தவறாக இருக்கும், இல்லை என்றால் தந்தையிடம் உள்ள தவறாக இருக்கும். தந்தை என்ன சொல்கின்றாரோ, தந்தை என்ன செயல்பாடு செய்கின்றாரோ அதே குணம் அப்படியே இந்த குழந்தைகள் இருக்கும். இந்த குழந்தைகள் செய்கின்ற தவறை அதே தந்தையோ தாயோ ஏன் இப்படி செய்கிறாய் என்று அடிப்பார்கள். ஆனால் அவர்கள் செய்த தவறைத்தான் இந்த குழந்தைகள் செய்யும் என்பது அவர்களால் உணர முடியாது. அப்பொழுது இந்த குழந்தைகள் அதே தவறை செய்து கொண்டே போய்கிட்டிருக்கும், அவர்களுக்கும் அது தெரியாது. அப்போ அந்த தவறு எப்பொழுது அந்த இருவருடைய தவறுகளாக இருக்கட்டும் நல்ல விஷயங்களாக இருக்கட்டும், இதை எப்பொழுது அந்த குழந்தைகள் கவனிக்க வேண்டும், கவனிக்கும் என்றால் கல்விக்கூடம் படித்து அவர்களுக்கு அறிவு வளர வளர இது சரி இது தவறு என்பது அவர்களுக்கு புரியும். அப்படி புரியும் பொழுது இது இந்த குணம் நம்மளுக்கு கெட்ட குணம், இந்த குணம் நம்மளுக்கு வேண்டாம் என்று அந்த தாயோட குணமாக இருந்தாலும் சரி தந்தையோட குணமாக இருந்தாலும் சரி அதிலிருந்து அவர்கள் விடுவிட்டு கொள்வார்கள். தனக்குள்ள உள்ள அறிவு ஏற்பட்ட பிறகு அந்த குழந்தை கல்வி அறிவு பெற்றும் அந்த நாம் செய்யும் தவறா சரியா என்பதை விளங்காமல் போய்விட்டால் அந்த தாய் தந்தையருடைய 2 குணமும் இந்த குழந்தைக்குள் பற்றி கொண்டு கடைசி வரைக்கும் அது நல்லதாக இருந்தாலும் கடைசி வரைக்கும் பிரயாணம் செய்யும், தீயவையாக இருந்தாலும் கடைசி வரைக்கும் பிரயாணம் செய்யும். அது நல்லவைகளாக இருந்தால் அந்த குழந்தை அப்படியே எடுத்துக்கொண்டு போய்கொண்டே இருக்கலாம். தீயவைகளாக இருந்தால் கல்வி படித்து அதுக்கு சுய அறிவு வரும் பொழுது இது தவறு என்பதை உணர்ந்து அந்த குழந்தை அதிலிருந்து மாறுபட்டு விட்டால் அவள் தப்பித்து கொள்வாள். இல்லை என்றால் அவள் தாயோடைய அவள் என்னென்ன கஷ்டப்பட்டாலோ அதெல்லாம் இந்த குழந்தையும் கஷ்டப்படும். இதுதான் அதாவது அந்த தாய் அவள் தனியாக என்ன சேட்டைகள் செய்தாலோ என்ன தவறுகள் செய்தாலோ அதுவும் இந்த தந்தை அவன் என்ன தனியாக நல்லது செய்தானோ கெட்டது செய்தானோ இது தனித்தனியாக இருக்கிறது. ஒரு குழந்தைக்கு அவர்களுடைய 2 வடிவமும் ஒரே வடிவத்திற்குள் வந்து விடுகிறது. பிறகு அவருடைய சுயகுணம் ஒன்று இருக்கும். 3 குணத்தில் குழந்தைகள் பிரயாணம் செய்யும். அந்த பிரயாணத்தை இந்த குழந்தைகள் கல்வியின் மூலமாகத்தான் ஒரே குணத்திற்கு கொண்டு வர முடியும். இதை ஒவ்வொரு தாயும் தந்தையும் புரிந்து கொள்ள வேண்டும், குழந்தைகளும் புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிந்து நடந்தால் குழந்தைகளுடைய அடுத்த நிலைப்பாடு, அதாவது குழந்தைகளிலிருந்து அடுத்து கல்விக்கூடத்திலிருந்து அடுத்து ஒரு மாணவி இளம் பருவத்திற்கு போகும் பொழுது அவர்கள் தெளிந்த நிலையில் பயணித்து ஒரு திருமணம் செய்யும் பொழுது மிகுந்த தெளிவில் பயணித்து வாழ்க்கையில் இல்லறத்தில் எந்த ஒரு துன்பமும் இல்லாமல் பிரயாணம் செய்யலாம். போதுமா? சிவாய நம சிவாய நம சிவாய நம. நிறுத்திக் கொள்ளுங்கள்.